கிருஷ்ணகிரி ஒசூரில் மேம்பாலத்தில் இணைப்பு விலகியதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர், அங்கு நடைபெறக்கூடிய நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கு, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேருந்து நிலையம் முன்பு தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள இணைப்பில் திடீரென விரிசல் ஏற்பட்டு மேம்பாலம் அரை அடி நீளத்துக்கு விலகி உள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு விரிசல் குறித்து பார்வையிட்டனர். தொடர்ந்து மேம்பாலம் வழியாக எந்த வாகனத்தையும் அனுமதிக்காமல் அந்த வழியை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தடை செய்தனர். இதனால் இந்த சேலம் சென்னை பகுதியில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஒசூர் பெங்களூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் இந்த மேம்பாலத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் அனைத்தும் மேம்பாலத்திற்கு முன்னதாக உள்ள சர்வீஸ் சாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஒசூர் பேருந்து நிலையத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மேம்பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசல் குறித்து தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிசல் சரி செய்யப்பட்ட பின்னர் வாகனங்கள் அனுமதிக்கப்படுமா அல்லது வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் அவர்கள் எடுப்பார்களா என்ற கேள்வி பொதுமக்களிடையே பயணிகளிடையே எழுந்துள்ளது. மேலும் தற்பொழுது மேம்பாலங்கள் வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் சர்வீஸ் சாலையில் செல்வதால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதி ஒசூர் நகரத்தின் மைய பகுதி என்பதால் தற்பொழுது பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் வேலைக்கு சென்று வீடு திரும்புவர்களும் மிகவும் இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளனர் நிஷா.